இந்த காஃபியை மட்டும் தயவு செஞ்சு ஆதரிக்காதீங்க. இது புனுகு பூனை. இவை சுமார் 40 வகைகளுக்கு மேல் உள்ளன. இந்த புனுகு பூனைகள் ஆப்பிரிக்காவில், தெற்கு யூரோப்பில் மற்றும் ஆசியாவில் காணப்படுது. இவை பொதுவாக காடுகளில், பூங்காக்களில், சதுப்பு நிலங்களில் காணப்படும். இவை பொதுவாக இரவு நேரங்களில் வேட்டையாடும். மரங்களுக்கு மேலே, உயர்ந்த இடங்களில், ஏன் கட்டடங்களில், கூரைகளில் கூட இவை தங்கும். இந்த புனுகு பூனைகள் மாம்பழம், வாழைப்பழம் அந்த மாதிரியான பழங்களை சாப்பிடும். அப்புறம் சின்ன சின்ன விலங்குகளான பறவைகள், பூச்சிகள், எலிகள், சின்ன பாம்பு இது எல்லாத்தையுமே இவை சாப்பிடும். இப்படி காடுகளில், சதுப்பு நிலங்களில், மிகவும் உயர்வான இடத்துல தங்கக்கூடிய, மரங்களில் தங்கக்கூடிய இந்த புனுகு பூனைகள் ஏன் இப்படி செய்யப்பட்டிருக்கு? ஏன் இந்த மாதிரியான சின்ன சின்ன அறைகளில், மோசமான சூழல்களில், பராமரிப்பே அற்ற இடங்களில் இவை அடைத்து வைக்கப்பட்டிருக்கு? இதற்கான காரணம் உண்மையிலேயே ரொம்ப கொடுமையானது. பொதுவாக இந்த புனுகு பூனைகள் காடுகளை சுற்றி திரியும் பொழுது, மற்ற திறந்த வெளிகளில் சுற்றிட்டு இருக்கும்போது இவை இந்த காஃபி கொட்டைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த காஃபி கொட்டைகளை சாப்பிடும். இந்த மாதிரியான காஃபி கொட்டைகள் அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண மண்டலம் மூலமாக போய் அதோட கழிவுகள் மூலமாக வெளியில் வரும். இந்த காஃபி கொட்டைகள் சுத்தம் பண்ணப்பட்டு கோபி லுவாக் அப்படிங்கிற காஃபியை தயாரிக்க பயன்படுத்துது. இந்த கோபி லுவாக்ன்றது இந்தோனேஷியாவில் இருக்கிற பேர். வேறு வேறு நாடுகளில் இந்த காஃபிக்கு வேறு வேறு பேர். இது மிகவும் விலை உயர்ந்தது. இந்த மாதிரியான காஃபிக்காக, இந்த மாதிரியான இந்த காஃபி கொட்டை மிகவும் ருசியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விலை மிக உயர்வாக இருக்குது. இப்போது இந்த காஃபி கொட்டைக்காக இவை பலவந்தமாக வேட்டையாடப்பட்டு கொண்டு சிறை மாதிரியான இடங்களில் அடைக்கப்பட்டு, சுகாதாரம் இல்லாமல், உணவு சரியாக கொடுக்கப்படாமல், வலுக்கட்டாயமாக அதோட வாயில் காஃபி கொட்டைகளை திணித்து அதன் கழிவுகளை இவங்க சேகரித்து, கழிவுகள்லேருந்து திரும்பி அந்த காஃபி கொட்டையை எடுத்து, ஏன்னா அந்த காஃபி கொட்டை உள்ளே போயிட்டு ஃபர்மெண்ட் ஆகுது. ஃபர்மெண்ட் ஆகிட்டு வெளில வரும்போது அது மிகவும் ருசிகரமான சத்தானதாக ஆகுதான். அந்த காஃபி கொட்டைகளை இவங்க சுத்தம் பண்ணி எடுத்து இந்த காஃபி சொன்னோம் பார்த்திங்களா, கோபி லுவாக் அப்படின்னு, இந்த மாதிரி காஃபி தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. இந்த காஃபிக்காக, இவ்வளோ விலையுயர்ந்த காஃபிக்காக இந்த விலங்குகள் அதுங்க சுதந்திரமாக வாழக்கூடிய இடத்த விட்டு இந்த மாதிரியான சிறைச்சாலை மாதிரி இடங்களில் எந்தவித வசதியும் இல்லாமல் மட்டும் இல்லை, மிகவும் துன்புறுத்தப்பட்டு வாழ்கின்றன. இந்த மாதிரியான காஃபியை குடிப்பதை யாராவது குடிச்சிட்டு இருந்தால் அறவே தவிர்க்க வேண்டும். இப்போ இந்த புனுகு பூனை சுற்றுச்சூழலுக்கு என்ன பங்காற்றுதுன்னு பார்ப்போம். இது விதைகளை பரவச் செய்யும், மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும், பூச்சிகளை கட்டுப்படுத்தும், நோய்வாய்ப்பட்ட இரையை தேடி உண்ணும், அதன் மூலமாக சிறு இரைகளுக்கிடையே நோய் பரவாமல் தடுக்கும். இது சுற்றுச்சூழல் நலத்தின் குறியீடாகவும் விளங்குது. அதாவது ஒரு பகுதியில் புனுகு பூனையின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அந்த இடத்தில் சுற்றுச்சூழல் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது என்பதை அது உணர்த்துவதாக இருக்கிறது. மனிதனோட சுயநலத்திற்காக அழிக்கப்படும் இந்த புனுகு பூனையின் பணிகளை வரும் காலங்களில் யாரால் இட்டு நிரப்ப முடியும்? நிச்சயமாக மனிதனால் முடியாது. வனவிலங்கை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம், பிற உயிர்களை துன்புறுத்தாமல் போற்றுவோம்.